பிரைஸ் தி லார்ட். இந்த மே மாதத்தில் 7ஆம் தேதி ஆகிய இந்த செவ்வாய்க்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஜான் சாப்டர் 15 verse 5. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அல்லேலூயா. இந்த காலை வேளையில கர்த்தர் கொடுத்த அருமையான வசனத்துக்காக நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? இந்த பகுதியை நம்ம அநேக நேரங்களில் நம்ம தியானித்திருந்தாலும் ஒவ்வொரு நேரமும் அதை தேவன் நமக்கு ஞாபகப்படுத்துகிறதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். எல்லா வசனங்கள் நம்ம தியானிக்கிற அநேக வசனங்கள் அநேக முறை ஆண்டவர் நம்மளோட பேசுகிற வார்த்தைகள் தான். ஆனால் அந்த வசனங்களை சில நேரத்தில் திருப்பி படிக்கும்போது ஆண்டவர் நம்மளுக்கு அநேக புதிய வெளிப்பாடுகள் நம்மளை ஞாபகப்படுத்தி ஆண்டவர் ஒரு சில காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்குறார். நமக்கெல்லாம் என்ன ஒரு விருப்பம் அப்படின்னா, நான் நல்லா கர்த்தருக்கு கனி கொடுக்கணும், என் வீட்டில் நல்லா நான் கனி கொடுக்கணும். எல்லாருமே அப்படி தான் நினைக்கிறோம். கனி கொடுக்கறதுன்னா என்ன? பிரயோஜனமாக இருக்கிற ஒரு வாழ்க்கை, அவ்வளோதானே பிரியமானவர்களே. இப்போ ஒரு பூஞ்செடியை நீங்கள் வளர்க்குறீங்கன்னா அந்த செடியினுடைய உபயோகத்தன்மை எப்பொழுது வெளிப்படுகிறது? அது பூக்களை கொடுக்கும்போது தான் வெளிப்படுது. ஒரு நல்ல கனி கொடுக்குற மரம் இருக்குது அப்படின்னா அதுலேருந்து பழங்கள் வரும்போது தான் அது பிரயோஜனமாக மாறுது இல்லையா? அப்போது என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்போ பிரயோஜனமாக மாறுகிறேன்? நான் கனி கொடுக்கும் பொழுது நான் பிரயோஜனமாக மாறுகிறேன். அப்போ நான் எப்படி இருந்தால் நான் கனி கொடுக்க முடியும்? எப்படி இருந்தால் நான் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும் அப்படின்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த வசனத்தில் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ ஒரு செடி கனி கொடுக்கணும், ஒரு செடி பூத்து குலுங்கணும் அப்படின்னா முதல்ல அந்த செடி நல்ல ஒரு நல்ல ஒரு மண்ணில் அது புதைக்கப்பட்டு அது நல்லா வேர் விட்டு அந்த இடத்துல அது இருப்பது அவசியமாக இருக்கிறது. அதே மாதிரி தான் நம்ம கனி கொடுக்கணும்னா நம்மளுடைய வேர்கள் இயேசுவை பற்றி கொண்டு இருக்க வேண்டும். அதே தான் ஆண்டவர் இங்கே நிலைத்திருக்கிற அனுபவம் அப்படின்னு சொல்கிறார். ஒரு பில்டிங்கை நம்ம பார்க்குறதுக்கு அழகாக இருக்குதுப்பா, எவ்வளோ பெரிய பில்டிங், இது எப்படி கட்டினாங்கன்னு தெரியலையே, 100 மாடி 200 மாடின்னு சொல்லி அப்படி அண்ணாந்து பார்க்குறோம். இல்லை, நம்ம பார்க்குறது வெளியில் உள்ள பில்டிங். ஆனால் அந்த பில்டிங்கை தாங்கி பிடிக்கிறது எது? அஸ்திபாரம். அப்போ அந்த ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே எவ்வளோ மாடி கட்டடத்தையும் கட்ட முடியுது. அப்போ ஒரு செடியோ ஒரு மரமோ இவ்வளோ பெரிய மரமாக இருக்குது, இவ்வளோ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த மரம்னா அந்த அளவுக்கு அதனுடைய வேர்கள் டீப்பாக உள்ளே போய் அது அந்த ஆழமான மண்ணில் அது தன்னுடைய வேர்களை விடுகிறதுனால தான் அந்த மரத்தால் ஸ்ட்ராங்காக நிற்க முடியுது. இல்லை பிரியமானவர்களே, இன்றைக்கி பாருங்கள், நம்ம ஃப்ளவர் பொக்கேஸ், யாராவது ஏதாவது ஃபங்க்ஷன்னா நம்ம ஃப்ளவர் பொக்கேஸ் கொடுக்குறோம். அது என்ன பண்ணுறோம்? அந்த மரத்துலேருந்து அந்த கிளையை வெட்டி, ரோஸ் ஃப்ளவர்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரோஸுடைய கிளையை நம்ம வெட்டி அதை அழகாக நம்ம பண்ணி அது ஒரு பொக்கேவாக கொடுக்குறோம். இன்றைக்கி பொக்கேவை நம்ம ஒரு ஃப்ளவர் வேஸில் போட்டு வச்சு அதுக்கு தண்ணி ஊற்றி அதுக்கு தேவையான எல்லாம் போடுறோம். ஒரு வாரம் அது நல்லா இருக்குது, அப்படி பிரைட்டாக அழகாக இருக்குது. ஒரு 10 நாள் இருக்குது, அதுக்கப்புறமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது வாடுது. இல்லை பிரியமானவர்களே, ஏன்னா அதற்கு வேண்டிய ஊற்றச்சத்து தண்ணியில் கொஞ்சம் கிடைக்குது. ஆனால் அது எங்கே கனெக்ட் ஆகி இருக்கணும்? அது செடியோட கனெக்ட் ஆகி இருந்தால் தான் அதுக்கு ஜீவன். அது வெளியில் வந்துருச்சுன்னா கொஞ்ச நாள் நல்லா இருக்குது, அதோடு அது அப்படியே ஒன்றும் இல்லாமல் போயிடுது. அதே மாதிரி தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம ஏசப்பா கிட்ட நிலைத்திருந்தால் தான் நம்ம கனி கொடுக்க முடியும். நம்ம கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்கணும், இயேசுவுக்குள்ளே நம்ம நிலைத்து இருக்க வேண்டும். அந்த நிலைத்திருக்கிற அனுபவம். அதிகாலை ஜெபத்துக்கு நான் வருகிறேன், சரி 1 நேரம் வர்றேன், 2 நேரம் வர்றேன், அதுக்கப்புறம் டயர்டாக இருந்தால் வரல, அப்படி இல்லை. நம்ம ப்ரேயர் லைஃபாக இருக்கட்டும், நம்ம தேவனோடு கூட இருக்கிற அந்த ஐக்கியம் தேவைக்காக மாத்திரம் இல்லை பிரியமானவர்களே, ஆண்டவரில் நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம் நமக்கு வேணும். ஒருத்தர் நம்மக்கிட்ட தேவைக்கு மட்டும் வராங்கன்னா நீங்கள் அவங்கள எப்படி நினைப்பீங்க? யோசிச்சு பாருங்கள். உங்கள் வேலையிலையோ இல்லை உங்கள் வீட்டிலனே வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இருக்கிற ஒரு ரிலேட்டிவில் ஒருத்தங்க எப்போ தேவையோ அப்போ மட்டும்தான் உங்களுக்கு கூப்பிடுறாங்க.
அப்போ நீங்கள் எப்படி இருக்கும்? உங்களுக்கு கஷ்டமாக இருக்காது? அவங்க ஃபோன் கால் வந்த உடனே நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஏதோ அவங்களுக்கு தேவை இருக்குது, அதான் கூப்பிடுறாங்க. அது நம்மளுக்கு மனது வேதனைப்படுத்துது இல்லையா? சரி, நம்ம அந்த தேவையை செய்கிற சமயத்தில் பிள்ளைங்க அப்படி இருப்பாங்க. பிள்ளைங்கள் பெற்றோரிடத்துல இல்லை, தேவைக்கு மட்டும் அம்மா கிட்ட போகிறது, அப்பா கிட்ட போனோன்னா காசுக்காக மட்டும் போகிறது. அப்பா எனக்கு இதுக்கு இவ்வளோ செலவுவாங்க, அப்போ அப்பா என்ன ஏடிஎம் மிஷினா போகும்போதெல்லாம் காசு கொடுக்கறது இல்லை. அப்போ நம்ம அப்படி நினைக்கிறோம்ல. ஏன் நம்ம நினைக்கிறோம்? நல்ல நேரத்தில் வரமாட்டாங்க, அவங்களுக்கு தேவைன்னா மட்டும்தான் வருவாங்க. அப்படி தானே நம்மளும் கூட நிறைய நேரத்தில் ஆண்டவரை ட்ரீட் பண்ணுறோம். அதை யோசித்துருக்கோமா? நமக்கு கஷ்டம் வரும்போது மட்டும் நம்ம ப்ரேயருக்கு வரோம், நம்ம தேவனிடத்தில் போகிறோமே. அப்படிப்பட்ட அனுபவம் மாறணும். அது மாறணும். நம்மளை ஒருத்தர் ட்ரீட் பண்ணும்போது நம்ம கஷ்டமாக இருக்குது, அப்போ நானும் அதே மாதிரி தான் ஆண்டவர்கிட்ட நடந்துக்கிறேன். அப்படி இருக்கக்கூடாது. நம்ம எப்போவும் ஆண்டவருக்குள்ளே நிலைத்து இருக்க வேண்டும். நல்ல நேரத்துலையும் ஆண்டவரோட தான் இருக்கணும், கஷ்டமான நேரத்துலையும் கர்த்தரோட தான் இருக்கணும். எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு ஜீசஸ் ஆண்டவர் தான் எனக்கு வேராக இருக்கிறார். என்னுடைய வேர்கள் கிறிஸ்துவை பற்றி கொள்ளும் பொழுது, கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் திராட்சை செடியாக இருக்கிறாரு, நாம் எல்லாம் கொடிகளாக இருக்கிறோம். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்து, நான் கிறிஸ்துக்குள்ளே நிலைத்திருக்கணும், கிறிஸ்து எனக்குள்ளே நிலைத்திருக்கணும். அப்போ நம்ம மிகுந்த கனிகளை கொடுக்கலாம். இன்னைக்கு 1-2 கனி கொடுக்குறவங்க மிகுந்த கனி கொடுக்கணும்னா இதுதான் சீக்ரெட். அன்னைக்கு தாவீது சொன்னார்ல, சங்கீதம் 16:8 சொன்னார், கர்த்தரை எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் அப்படியே கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்கிறார். எனக்கு எல்லாமே கர்த்தர் தான் அப்படின்னு சொல்கிறார். அவருடைய வாழ்க்கையில் எவ்வளோ போராட்டம் இல்லை, எவ்வளோ யுத்தங்கள். ஆனால் அதிலெல்லாம் அவர் அசையாமல் நிலைத்திருந்ததுக்கு காரணம், கர்த்தருக்குள்ளே அவர் தன்னை திடப்படுத்தி கொண்டார், கர்த்தருக்குள்ளே அவர் நிலைத்திருந்தார். நீங்களும் கூட உங்கள் வாழ்க்கையை இயேசுக்குள்ளே நீங்கள் நிலைத்திருந்தீங்கன்னா மிகுந்த கனிகளை கொடுக்கலாம். எவ்வளோ புயல் அடிக்கலாம், பெருங்காற்று வீசலாம், ஆனால் அந்த மரம் கீழே சாயாது, அது கனி கொடுக்கும். ஹல்லேலூயா. குடும்பத்துக்கு மட்டுமல்ல, அநேகருக்கு கனி கொடுக்கிற விதமாய் கர்த்தர் நம்மளை மாற்றுவார். அதான் ஜீசஸ் சொன்னாங்க, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இயேசு இல்லாமல் நம்மளால் நடக்க முடியாது, சுவாசிக்க முடியாது, வேலை செய்ய முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. நம்ம நினைக்கிறோம், நான் என்னுடைய பலத்தினால இதெல்லாம் சம்பாதிச்சிருக்கிறேன். இயேசு இல்லாமல் உங்களால் செஞ்சுருக்க முடியுமா? ஆண்டவர் தானே உங்களுக்கு மூச்சு கொடுத்துருக்கிறார். அந்த மூச்சும் சுகமும் பலனும் இருக்கிறதுனால தானே சம்பாதிச்சிங்க, அந்த ஞானம் இருந்ததுனால சம்பாதிச்சோம். எல்லாமே ஆண்டவர் தானே கொடுத்தாரு. கர்த்தர் இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே செய்ய, நம்மளை இயக்குகிறவர் அவர், நம்மளை இயக்குகிறவரே ஜீசஸ் இல்லையா? நம்ம ஒவ்வொரு சுவாசமும் விடும் பொழுது நம்ம ஜீசஸ் தான் நம்மளை இயக்குகிறார். இந்த நாளில் கர்த்தர் கொடுத்த இந்த அருமையான வார்த்தைக்காய் நன்றி செலுத்தி, யோவான் 15:5 நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்தி யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?